அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சுப்பிரமணி கூட்டிட்டு போங்க. டேய் டேய் நீ தப்பு பண்றடா. என்னது டேயா? சுப்பிரமணி லத்தி வச்சிருக்கீங்கல்ல? ஹே சார் சார் சார். அது போடா. ஜீப்ல போமத்திலேயும் ஊர் உலகத்தை நல்லா சுத்தி பார்த்துட்டே போ. ஏன்னா அடுத்து நீ சில வருஷத்துக்கு வெளியே வர முடியாது. இங்க பாரு, இதெல்லாம் எங்க அம்மாக்கு தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டாங்க. உங்க அம்மாவையும் ஒரு கை பார்க்கணும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். போடா, பின்னாடியே உங்க அம்மாவும் வருவாங்க. ஹேய் வேணி, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம். இங்க பாரு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். மேலும் மேலும் என்னை அசிங்கப்படுத்தி என்ன நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. உன்னை சும்மா விட மாட்டேன் வேணி. டேய் போடா. வேணி எப்பவும் இங்கதான் இருப்பா. போடா, எப்ப வந்து என்ன பண்ணணுமோ வாடா, பாத்துக்கலாம். சுப்பிரமணி கூட்டிட்டு போங்க. லாக்அப்ல போடுங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். ஓகே சார். டேய் வாடா. யோ யோ கொய்ய விடியோ. ஏண்டா விளங்க மாட்டி இழுத்துட்டு போணுமா? மரியாதையா வந்துட்டா உனக்கு நல்லது இல்ல. ச்சே, வாடா. விட்டு விட்டு கைய விட வாரேன். வா வா. சார் வரேன் சார். ஓகே சுப்பிரமணி. சும்மா விட மாட்டேன் வேணி, உன்னை சும்மா விடவே மாட்டேன். அடச்சி வாடா. அம்மா அம்மா சீக்கிரம் வா. சுப்பிரமணி கவனம். வேணி ஓகே? வேணி ஓகே சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரெண்டாவது தடவை என்ன காப்பாத்திருக்கீங்க. எப்போ என்னால முடியாத சூழ்நிலையில எங்க அம்மாவை நினைக்கிறேனோ அப்ப நீங்க கரெக்டா வாரீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓய் தேங்க்ஸா? அடிச்சேனா? பயந்துட்டியா? இங்க பாரு, எத்தனை தடவை சொல்லிருக்கேன் தேங்க்ஸ் சொல்லாதானே. அதெல்லாம் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். ரொம்ப பயந்துட்டியா? இந்த மாதிரி ஆள்களை பார்த்தெல்லாம் பயப்படக்கூடாது. அவங்க தான் உங்களை பார்த்து பயப்படணும், புரியுதா? சரி சரி வா வா, வக்கீல பார்க்க போலாம். இந்த பசுபதி அவன் லாக்அப்ல இருப்பான். ஐயோ, இதனால பிரச்சனை எதுவும்? பிரச்சனை பண்ணுவான். அவன் இன்னும் என்கிட்ட வாங்கி கட்டிக்கதான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அலையறான். இப்போ மட்டும் உன்னை வக்கீலுக்கு கூட்டிட்டு போக வேண்டிய வேலை இல்லைன்னு நினைச்சுக்கோ. கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டியிருப்பேன். கன்ஃபார்ம் முடிவு பண்ணிட்டேன். அவன் மேல திருட்டு கேஸ போடுறேன். வெளியே வர முடியாத அளவுக்கு ஆக்குறேன். ஐயோ, இது நாயகிக்கு தெரிஞ்சா? நாயகி? சிந்து? ஆமா, சிந்து நாயகி வீட்ல தான் இருக்கா. இப்போ இதனால சிந்துவுக்கு ஏதாவது பிரச்சனை? இத நான் யோசிக்கலையே. சிந்துவை முத அங்க இருந்து கூப்பிடணும். நாம சுதா வேற கால் பண்ணி சீக்கிரம் வேணிய கூட்டிட்டு வான்னு சொன்னா. ஜீவா என்ன என்ன யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்லம்மா, ஒரு நிமிஷம். சரத், இது வரைக்கும் எல்லா ஆம்பளைங்களையும் பார்த்து பயப்படதான் செஞ்சிருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் உன்கிட்ட இருக்கும்போது பாதுகாப்பா உணர்றேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரத். ஹலோ டே ஜீவா, எங்கடா இருக்க? டேய் சரத்து, இங்கதான்டா ஜவுளி கடையில தான் இருக்கேன். டேய் நமக்கு ஷர்ட் கலர் இன்னும் செலக்ட் பண்ண முடியலடா. வீரா, திரு, சக்தி யார்கிட்ட கேட்டாலும் ஆளுக்கு ஒவ்வொன்னு சொல்றாங்க. ஒரே கன்ஃபியூஷா இருக்குடா. டேய் நான் ஒரு 2 கலர் செலக்ட் பண்ணிருக்கேன். உனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். ஃப்ரீயா இருக்கியா? எந்த கலர்னு சூஸ் பண்றியா? டேய் ஜீவா, நான் தான்டா கால் பண்ணேன். என்ன பேச விடு. இல்லடா ஜீவா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ உடனே கிளம்பு. எங்கடா? நாயகி வீட்டுக்கு போ. சிந்துவை கூட்டிட்டு வா. சிந்துவா? இப்பவே வா. ஆமாண்டா. டேய் ஜீவா, நம்ம யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பசுபதி நம்ம வீட்டுக்கு வந்து வேணிக்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கான். என்னடா சொல்ற? அவனை சும்மாவா விட்ட? அது எப்படா விடுவேன்? ஜீவா, அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப என்னன்னா, நாயகிக்கு இது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா சிந்து கிட்ட பிரச்சனை பண்ணுவா. டேய் நான் வேணியை கூட்டிட்டு வக்கீல பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு போய் பார்த்து என்ன ஏதுன்னு பேசினாதான்டா. அதனால நீ போய் சிந்துவ. டேய் நான் கூட்டிட்டு வரேன். இங்க பாடுற சரத்து, ஆனா அந்த பசுபதியை சும்மா விடாத. அது என்னடா அந்த திமிரு? பொண்ணுங்கன்னா ரொம்ப இலக்காரமா போச்சோ? ஆமாண்டா, அந்த திமிரை தான் குறைக்கணும். இங்க பாரு, சும்மா பாவம் புண்ணியெல்லாம் பார்க்காத. இந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் வெளியவே விடாத மாதிரி ஏதாவது பண்ணு. சரிப்பா, எனக்கு மேல நீ கோபப்படுற, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு ஜீவா, நாயகி வீட்டுக்கு போய் சிந்துவை தப்பி தவறி கூட சிந்துன்னு சொல்லிடாதப்பா. சிவானினே மெயின்டைன் பண்ணு. சிவானி சிந்து 2 பேர் ஒரே மாதிரின்னு தெரிஞ்சா அப்புறம் அதுல என்ன பிளான் பண்ணலாம்னு யோசிப்பா. புரியுதா? சரிடா, நான் பாத்துக்கிறேன். டேய் அப்பா கிட்ட சொல்லிட்டு போ. சிவானிய பாத்துக்க சொல்லு. எல்லாரையும் கவனமா வீட்டுக்கு வர சொல்லு. நம்ம பசங்களுக்கு மட்டும் தானே ட்ரெஸ் அப்புறம் கூட போய் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சீக்கிரம் கிளம்புறியா? இதோ உடனே மாமாட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். போய் என்னம்மா பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன்னு நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வரேன். டேய் இந்த மாதிரி பசங்களை பெத்தவங்க கிட்ட கேட்கலாம்டா, தப்பு இல்ல.
சரி என்னமோ பண்ணு, எந்த பிரச்சனையும் இல்லாம சிந்துவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. யார் சிவானி கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நல்லபடியா நடக்கணும்டா. பாத்துக்கோ, நானும் அப்பட்ட கால் பண்ணிட்டு வக்கீல போய் பார்த்துட்டு வீட்டுக்கு வரேன். சரி 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 சரத், வேணிய பயப்படாம இருக்க சொல்லு. இந்த மாதிரி ஆள்களையே அவ பார்த்தா நம்ம மேல எல்லாம் நம்பிக்கை வருமாடா? இந்த மாதிரி ஆள்களால தான் நம்மள மாதிரி நல்ல பசங்களும் கெட்ட பேர் வாங்குறோம். என்ன பண்ண சொல்ற? சரி சரி, சீக்கிரம் சீக்கிரம் சிந்துவை கூட்டிட்டு வந்துட்டு எனக்கு கால் பண்ணு. சரிடா. என்னாச்சு? சிந்துவுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு? ஆமாமா, நாயகியை நம்பவே முடியாது. சொத்துக்காக எந்த எல்லைக்குனாலும் போவா. அதுவும் அவன் மகனை அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு தெரிஞ்சது அவ கோபம் ஃபுல்லா அங்க இருக்கிற சிந்து மேலதான் காமிப்பா. அதான் ஜீவாவை கூப்பிட சொல்லிட்டேன். நீ கல்யாணத்துக்கு 2 நாள் தானே இருக்கு, நம்ம வீட்லயே இருக்கட்டும். அவ என்ன பண்றா நான் பாக்குறேன். சரி. என்ன நீயே ரொம்ப டல்லா இருக்க? இப்பதானே சொன்னேன் இந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் கண்டுக்காதேன்னு. இல்ல அதெல்லாம் கண்டுக்கல. இந்த மாதிரி ஆள்களெல்லாம் நினைச்சேன். என்ன மாதிரி பொண்ணுங்கெல்லாம் வாழவே முடியாது. ஒண்ணு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கணும், இல்ல இந்த உலகத்தை விட்டே போகணும். ஏய், அதான் உண்மை. அப்புறம் என்னால உங்களுக்கு எதுவும் கஷ்டமா? ஏற்கனவே சிவானி கல்யாணத்துல அவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதுல நான் வேற இங்க வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கேனான்னு தோணுது. ஏமா வேணி, யாராவது உங்ககிட்ட உதவின்னு வந்து கேட்டா நீ எதுவும் உதவி பண்ண மாட்டியா? என் பிரச்சனையே 1008 இருக்கு, உங்களுக்குலாம் நான் என்னத்த பாக்கணும்னு கேப்பியா? ஐயோ, அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க. நீங்க எல்லாம் அப்படி சொல்ல மாட்டீங்க, நான் மட்டும் அப்படி சொல்லணும். அது இதையும் நினைக்காத. பசுபதி மாதிரி ஆளுங்க இருக்காங்கன்னா நம்ம வீட்ல நாங்க இருக்கோம் பத்தியா, அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பசங்களும் இருக்கதான் செய்யறாங்க. எல்லாமே அவங்க வீட்ல வளர்க்கறது. ஏன் அப்பா அம்மா இப்படியோ அந்த மாதிரி நாங்க. நாயகி சரியில்லை, அதனால அவனும் அப்படி இருக்கான். பாப்போம், சீக்கிரத்துல சரி பண்ணுவோம். சரி வா போலாமா? சார், என்ன? கதவை லாக் பண்ணல. போய் லாக் பண்ணு. யூனிஃபார்ம் போட்டாலே சார், ஒரு தடவை சொன்னா கேக்குறதே கிடையாது. ரொம்ப இந்தா சிரிச்சியா? இல்லையே. இல்லையே, சிரிச்ச மாதிரி இருந்தது. இல்ல கதவை லாக் பண்றேன்னு சொன்னேன். சரி போ. குப்புக்கா, நான் உங்களை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எந்த வேலையும் பார்க்காதீங்கன்னு. அது இல்லம்மா. குப்புக்கா, நான் சொன்னா நீங்க கேப்பீங்களா மாட்டீங்களா? இல்ல, அது இந்த வீட்ல என்ன வேலை பார்க்க தான் இருக்கீங்களா? ஏய் கூறுகட்டவளே, பிறகு எதுக்கு அவ இந்த வீட்டுக்கு வந்திருக்கா? ஆமா. என்னடி அம்மா நோமான்ட்டு அவ கூப்பிட்டா நீ என்ன பேசிட்டு இருப்பியோ? போடி போ, மிஷின்ல துணியை போட்டிருக்கேன், எல்லாத்தையும் எடுத்து புழிஞ்சு போடு. சரிங்கம்மா. குப்புக்கா. என்னம்மா? அடியே குப்பு, சொல்லுங்கம்மா. போடி போ, நான் சொன்னதை மத செய். சரிங்கம்மா. குப்புக்கா, நான் சொன்னா கேப்பீங்களா இல்லையா? என்னம்மா, நீங்க ஒண்ணு எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். வீட்ல வேலை பார்க்கறதுக்குன்னா ஆள் இருக்குல்ல. அடியே வீட்ல வேலை பார்க்கறதுக்குன்னு போட்ட ஆள் இவதான். ஆமாமா, நான் போய் வேலையை பார்க்கறேன். குப்புக்கா, ஒரு நிமிஷம் இல்லங்க. அம்மா சிவானி அக்கா, அதெல்லாம் நான் வர்றதுக்கு முன்ன, நான் வந்த பிறகுதான் ஆளுக்கு என்னென்ன வேலைன்னு பிரிச்சு கொடுத்துருக்கேல. நீங்க எதுக்கு மத்தவங்க வேலையை பாக்குறீங்க? ஹேய், இங்க பாரு நாயோ, நாளைக்கு வரைக்கும் இந்த வீட்ல இருப்பேன். கடைசி நேரத்துல நீ இப்படி எல்லாம் பண்ணேனா அவ்வளவுதான். எனக்கு நான் போய்கிட்டே இருப்பேன். அப்புறம் நீ தான் சொத்துக்கு அலையணும். இங்க பாரு, சும்மா இல்ல, என் கல்யாணத்துக்கு கிஃப்டா இல்லாத குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆசிரமம் இருக்கு, முதியவங்க இருக்காங்க. அவங்களுக்குலாம் சொத்தை நான் எழுதி வச்சிருவேன். ஹேய் ஏய், என்ன நான் சொல்றத கேட்டாதான் எல்லாம் நடக்கும். குப்புக்கா, நீங்க பேசாம உட்காருங்க. நாயு, நீ போய் 2 காஃபி போட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போய் துணியை புழிஞ்சு போடு. 2 காஃபியா? ஆமா நாயு, எனக்கும் குப்புக்காக்கும். ஐயோ அம்மா சிவானி. ஏய் என்னடி சொல்ற? என் வீட்ல வேலை பார்த்து என் கையில சம்பளம் வாங்குற கழுதைக்கு நான் காஃபி போட்டு கொடுக்கணுமா? என்ன நாயு, கொஞ்சம் கூட அறிவில்லாம பேசுற? ஹேய், இங்க பாரு, கத்தாத. உன் வீட்டு வேலைய அந்த அக்கா பாக்குறாங்க. அவங்களுக்கு நீ 1 கப் காஃபி போட்டு கொடுத்தா குறைஞ்சு போயிடுவியா? ஏய் சீ, அவ வேலைக்காரிடி. அந்த வேலைக்காரியால தானே உன் வீடு சுத்தமாகுது. அதுவும் இல்லாம வேலைக்காரின்னு ரொம்ப இலக்காரமா பேசுற. ஏன் நாயு, அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தான் நீ குடுக்கற. அவங்க ஒன்னும் சும்மா உன்கிட்ட காசு வாங்கல. வேலைக்காரி சீத்தோங்கற. போய் காஃபி போட்டு கொண்டு வா. ஏய் அம்மா சிவானி, சும்மா இருமா, நான் போய் என் வேலையை பாக்குறேன். ஐயோ குப்புக்கா, உங்களாலதான் இதுக்கெல்லாம் திருந்தவே திருந்தாதுக. அந்த இதுல இருந்து நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏன் சொல் பேச்சு நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்த வீட்ல அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு அவங்க சாப்பிடற தட்டை கழுவிட்டு அவங்க போடுற துணியை துவைச்சு போட்டு அவங்களுக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க.
அத கூட புரிஞ்சுக்காம ஒரு கப் காஃபி போட்டு கொடுக்க மாட்டேங்கிறா. நீங்க என்னமோ அவ பேசுற பேச்சுக்கு பயந்துகிட்டு. ஏ நாயு, உன்னால இப்ப காஃபி போட்டு கொடுக்க முடியுமா முடியாதா? சிவானி, என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. நானே வீட்டை விட்டு போன என் மவனை காணுமே டென்ஷன்ல இருக்கேன். இதுல நீ வீட்டு வேலைக்காரைய வச்சு பேசிட்டு இருக்க. ஏண்டா சிவானி, பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. அப்படியா? அது என்ன அளவு? எங்க சொல்லு பார்க்கலாம். அடியே, சப்பா சவுண்ட் பாட்டி. சரி ஓகே, நான் கிளம்புறேன். நீ என்னமோ பண்ணு. நான் நாளைக்கு சொத்தெல்லாம் மாத்தி எழுதி கொடுத்துட்டு சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆகுறேன். சிவானி கல்யாணத்துக்காக துணியெல்லாம் எடுக்க போயிருக்காங்க. நான் பாரு உங்க கூட மல்லு கட்டிட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? சரி சரி, நான் கிளம்புறேன். ஏய் என்னடி மிரட்டுறியா? அப்பாடா, இவ்வளவு தூரம் பேசியும் என்னம்மா வர? ஏனாயு, உனக்கு சொத்தும் வேணும், வீட்ல வேலை பார்க்க ஆளும் வேணும். நீ எதுக்கு பிறந்த? நல்ல மூக்கு பிடிக்க தின்னுட்டு சொகுசா உட்கார்ந்துட்டு இருக்கவா? இந்த வேலையெல்லாம் பார்க்க கறி வலிக்குதோ? ஹேய் மாமா சிவானி, சும்மா இருமா. நான் போய் என் வேலையை பார்க்கறேன். உனக்கு காஃபி வேணும்னா சொல்லு, நான் போட்டு கொண்டு வரேன். அதெல்லாம் முடியாது. வேலைக்காரங்கன்னா நமக்கு கீழே நினைக்கிறா. இன்னைக்கு இந்த நாயு உங்களுக்கும் எனக்கு சேர்த்து காஃபி போட்டு கொண்டு வரணும். முடியலன்னா சொல்லுங்க, நான் இப்பவே கிளம்புறேன். அடியே, மிரட்டுறியா? என்னையே நீ மிரட்டுறல? ஒரு காலத்துல உங்க அப்பனையே நான் அந்த பாடு படுத்தினவ. நீனா என்னையே வந்து பாருங்கிற. சிவானி வேண்டாண்டி, நீ அளவோட நிறுத்திக்கிட்டேன்னா சந்தோஷமா இருப்ப, இல்லனா ரொம்ப கஷ்டப்படுவ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்ப காஃபி கிடைக்குமா கிடைக்காதா? உனக்கு மட்டும் நான் சொல்லி தொலை. சொத்துக்காக போட்டு தாரேன். வேலைக்கார கழுதைகளுக்கெல்லாம் என்னால போட முடியாது. ஓஹோ, அப்பனா சொத்து சொத்து நாயா அலையிற ஒன்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் என்னால சொத்து எழுதி வைக்க முடியாது. ச்சே, இப்படி பாடா படுத்துறாளே. நம்ம கையால சம்பளம் வாங்குற கழுதைக்கு நான் காஃபி போட்டு கொடுக்கணுமா? இதுக்கு நான் செத்துறலாம். ச்சே, கடுப்பா இருக்கு. இந்த பசுபதி மாடை வேற காணோம். ஓன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. வீட்டை விட்டு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு. சாப்பிட்டா நான் என்ன பண்ணான்னு ஒண்ணுமே தெரியல. இவ வேற நம்மள வீட்டுக்குள்ள வச்சு பாடா படுத்துறா. அடியே அடியே, இதுக்கெல்லாம் ஒண்ணு. நாயு, 2 காஃபி கிடைக்குமா கிடைக்காதா? என்ன? ச்சே, இருடி, சொத்தை எழுதி வாங்கிட்டு அப்புறம் ஒண்ணு வச்சுக்கிறேன். சரி ஓகே, நீ சரிப்பட்டு வர மாட்ட, நான் கிளம்புறேன். ஏய் நின்னடி, ஓட்டு கொண்டு வந்து தொலைகிறேன். ஓகே ஓகே, காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு தொலைஞ்சு போ. உன்னை யார் தேட போறா? ஏய் ஐய, எப்ப பாரு ஒரே டயலாக். போ போ. காஃபி நல்லா திக்கா இருக்கணும். அதுக்கப்புறம் காஃபி பொடி, அப்புறம் சக்கரை, இதெல்லாம் கரெக்டான அளவுல இருக்கணும். ஒரு ஷிப் அப்படியே குடிச்சதும் ஆஹா பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு மனசுல இருந்து சொல்ல தோணணும். ஓகே, அந்த மாதிரி காஃபியா போட்டு வா. எஸ் எஸ், அப்படியே 3 கஃபா கொண்டு வா. இது எவன்? ஹாய். ஹாய் ரோஸ்மா. டேய், உனக்குலாம் வேற வேலை வெட்டியே இல்லையாடா? என் வேலை வெட்டியே உன்னை பாக்குறதுதான். சோ நாயு, எனக்கு ஒரு கப் காஃபி. அப்புறம் குபுக்கா, நீங்க ஏன் பேன் இருக்கீங்க? அதான் என் ரோஸ் குட்டி அழகா சொன்னால, வேலை பாக்குறவங்களையும் கவனிக்கலாம், தப்பு இல்ல. நீங்க ஃப்ரீயா விட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க. நாயு, நீ ஏன் நிக்கிற? போ. டேய் டேய் டேய், யாரா நீ? என் வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா டெய்லி வந்துட்டு இன்னைக்கு என்னன்னா எனக்கே அதிகாரம் பண்றியா? என்ன பண்ண நாயு, எனக்கும் இப்படிலாம் சாப்பிடணும்னு ஆசைதான். இதுக்கு உன்னை தொந்தரவு பண்ணிட்டுன்னு பேசாம இருப்பேன். இன்னைக்கு வேலை பாக்குறவங்கன்னு அலட்சியமா பேசுனியா? அது தப்பு. நமக்காக வேலை பாக்குறவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். என்ன ரோஸ் குட்டி, கரெக்ட் தானே? வாயை உடைச்சிருவேன். தேங்க்யூ. என்ன பாக்குறீங்க? எனக்கு சேர்த்து ஒரு கப் காஃபி கொண்டு வாங்கன்னு சொல்றா. அப்படித்தானே ரோஸ்? ஒட்டி வாங்கிடாதடா. ஆமான்னு சொல்லிட்டா. போங்க போங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. எனக்கு இதுதான் பொழப்பு. இரு, ஆளுகளை களைச்சி விட்டுட்டு வரேன். நாயு இன்னும் போலையா? போ போ. போறேன்டா, போய் தொலைகிறேன். இதெல்லாம் என் தலை எழுத்து. எல்லாம் அந்த தேவேந்திரனை சொல்லணும். தெய்வேந்திரனை சொல்லணும்னா நீயும் பரலோகம் தான் போகணும். போறேன்டி, ஒரு நாள் போய் அவன்கிட்ட கேட்காமையா விடுவேன்? சரிதான், செத்தாலும் சொத்த விட மாட்டா போல. அம்மா சிவானி, என்னம்மா அதெல்லாம்? எல்லாரும் சமம்னு அறிவு வரட்டும்க்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? அதானே. குப்புக்கா, கொஞ்சம் பேசணும். நீங்க சரி தம்பி. இந்த பக்கமா? ஐயோ, பேய் இருக்கு. சி, நாயும் இருக்கு. இந்த பக்கம் போயிடலாம். ரோஸு, ஷோ, என்ன? அதான் பாத்துட்டேல, கிளம்பு. பார்த்ததும் கிளம்பணும்னு தான் டெய்லி நினைக்கிறேன். என்ன பண்ண, மனசு கேட்க மாட்டேங்குதே. சரி, இங்க வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்படியே சொல்லு, கேக்கும்.
இப்படியே சொன்னா உனக்கு மட்டும் இல்ல வீட்டுல உள்ள எல்லாத்துக்கும் கேட்கும். இங்க வா. கொன்றுவேன். ஐயய்ய சும்மாவா சொன்னாங்க? அழகா இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் அறிவு கம்மின்னு. முக்கியமான விஷயங்கிற நீ என்னமோ வேற எதையே நினைக்கிற? ஏய், நான் ஒண்ணு நினைக்கல. அப்பனா பக்கத்துல வர வேண்டியதானே? முடியாதுடா, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு. ரொம்ப முக்கியமான விஷயம், இங்க வாவே. நீ என்னத்த வந்த? இரு நானே வாரேன். ஏய், சத்தம் போடாத. நான் சொல்ற விஷயத்தை கேட்டு ஷாக் ஆயிடாத. பக்கத்துல வந்ததுக்கு இப்ப நான் அடிக்கிறத பார்த்துதான் நீ ஷாக் ஆக போற. போடா இங்க இருந்து. ஏய் ரோசு, பசுபதிய உன் அண்ணன் சரத் அரெஸ்ட் பண்ணிட்டான். அரெஸ்ட் பண்ணிட்டானா? எதுக்குடா? வேணிக்கிட்ட போய் தாறுமாறா தகராறு பண்ணா. இவன் புடிச்சு உள்ள போட்டான். வேணிக்கிட்ட தகராறா? சீ, அவனுக்குலாம் அறிவே இல்ல. அவ அம்மா கறி சோத்தாதான் போட்டாலோ வேற என்னத்த போட்டாலோ. வரட்டும், வேணா கேப்போமா? ஒன்னும் தேவையில்ல. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அது ஒண்ணும் இல்ல, எப்பவும் போல ரவுண்ட்ஸ் போவேன். இன்னைக்கு உங்க வீட்டு வழியா ரவுண்ட்ஸ் போகும்போது சரத் சுப்பிரமணிய விட்டு பசுபதியை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு தான் உனக்கு பாதுகாப்புக்காக வந்தேன். எனக்கு எதுக்குடா பாதுகாப்பு? இந்த விஷயம் நாய்க்கு தெரிஞ்சா உன்னை சும்மா விட்டுருவாளா? கண்டிப்பா விட மாட்டா. அதுக்குதான் சேஃப்டி. நீ ஏன் ரோஸ் குட்டியில? டேய் வாய மூடுடா. அப்படி ஏதாவது எனக்கு ஆபத்து வரும்னா என் அண்ணன் எல்லாத்தையும் பாத்துக்குவான். சிவானி, பாத்தியா ஜீவா, நீ என்ன பாதுகாப்பா பாத்துக்கணும்னு அவசியம் இல்லடா. எனக்கு என் அண்ணன்க இருக்காங்க, அப்பா இருக்காங்க. நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. சிவானி, வா ஜீவா. சரிதான். என்னைக்காவது ஒரு நாள் நீயே வந்து சொல்லுவ எனக்கு யாரும் வேணாண்டா, நீ தான் முக்கியம்னு. சொல்ல வைக்கிறேன். பார்க்கலாம் அதையும். சரி, தூர போ. சிவானி, அந்த நாயு எங்க? நீ யாரா இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? நான் தாண்டா நாயகி. சரத், என்ன சொல்ற? ஆமா சார், நல்ல விட கரெக்டான டைமுக்கு போனேன். இல்லனா வேணி இன்னும் பயந்துருப்பா. சரத், அவன் அங்கேயும் அடிச்சு கைய கால உடைச்சிருக்க கூடாது. ஐயோ ராம், ஏற்கனவே வேணி நல்லா அடிச்சிருக்கா. இன்னும் அவனை அடிச்சா ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணணும். அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு ராம். இனி நான் அவளை வெளியே விட மாட்டேன். அப்பா, திருட்டு கேஸ் போடலாம்னு நினைச்சிருக்கேன். ஓகேவா? போடுறா. உங்களை பிள்ளைய அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறான். அவனுக்கு என்ன கேஸ் போட்டா என்ன? திருட்டுத்தனமா தானே நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கான். தப்பு இல்லையா? போடு. சரிங்கப்பா. அப்பா, நான் வக்கீல் கிட்ட வேணியை கூட்டிட்டு போய் பேசிட்டேன். சரத், என்ன சொன்னாங்க? நோ ப்ராப்ளம் சார். கேஸ் கோர்ட்டுக்கு வரவங்கள முடிச்சிடலாம்னு சொல்லியிருக்காரு. நம்பிக்கை இருக்கு சார். சரி, செய்யாத தப்பு நியாயம் தான் ஜெயிக்கும். அந்த பிள்ளை எந்த பிரச்சனையும் மாட்ட மாட்டா. ஆமா சார், நம்பிக்கை இருக்கு. வேணியும் அதே நம்பிக்கையில தான் இருக்கா. அப்பா, இப்ப நான் வக்கீல் கிட்ட பேசிட்டு கிளம்பிட்டேன். நான் டியூட்டிக்கு போகணும்ப்பா. வேணியை கொண்டு வந்து கடையில விடவா இல்ல வீட்டுல கொண்டு போய் விட்டுருவா? வீட்டுலனா தனியா? இல்லையா, வீட்டுக்கே கூட்டிட்டு வா. இங்க எல்லாம் பில் போட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நாங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறோம். சரிப்பா. வேணி இப்போதைக்கு வீட்டுல கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறதா நல்லது. அதான்ப்பா கேட்டேன். சரியா, நாங்க பாத்துக்கிறோம். சரத், சொல்லு ராம். இந்த விஷயம்லாம் சிவானிக்கு தெரிய வேண்டாம். அவ சும்மாவே அப்பப்போ பயந்துட்டு இருக்கா. அவங்க அம்மாவால எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு. இதெல்லாம் அவ கேட்டா அவ்வளவுதான். ஆமாண்டா ராம், நானே சொல்லணும்னு நினைச்சேன். சிவானி கிட்ட மட்டும் இல்ல, அன்னிக்கிட்டயும் சரி, அம்மா கிட்டயும் சரி, யார்கிட்டயும் சொல்லிக்காதீங்க. சிவானி கல்யாணம் முடியட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே சரத். அப்பா, நான் எல்லாரையும் பாத்துக்கிறேன்டா. நீ வேணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வா, நாங்களும் வீட்டுக்கு வந்துருவோம். ஆமா சரத், நீ வீட்டுல விட்டுட்டு டியூட்டிக்கு போ. நாங்களா இருக்கோம்ல, பார்த்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வரோம். வேணியவும் பாத்துக்கிறோம். ஓகே சார். அப்பா, வச்சுறேன்ப்பா. சரியா, பார்த்து வீட்டுக்கு போ. அப்பா, நீங்க வர்ற வரைக்கும் நான் வீட்டுல வேணி கூட தான் இருப்பேன். சீக்கிரம் வாங்க, வந்ததும் நான் டியூட்டி கிளம்புறேன். சரியா, இந்த ஒரு 1/2 hour வந்துடுறோம். ஓகேப்பா. அப்பா, போனை கட் பண்ணுப்பா. சரத் வெஸ்டான். சக்கரவர்த்தி, அந்த பயலுக்கு திமிர பத்தியா? வேணி தனியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள வந்திருக்கான். ஆமா ரத்னம், அவனுக்கு கொஞ்சம் லேசாவே எடை போட்டாச்சு. வயசுல அதான் துருங்குது. இரு, நானும் பாத்துக்கிறேன். சக்கரவர்த்தி, சிவானி கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீயும் கொஞ்சம் பாத்துக்கோ. அங்க பாரு, எல்லாரும் எப்படி கலகலன்னு சிரிச்சு விளையாண்டுக்கிட்டு புடிச்ச ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு கல்யாணம்னு சந்தோஷமா இருக்காங்க. அந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதெல்லாம் வராது ரத்னம், பாத்துக்கிறேன். இதெல்லாம் சிவானிக்கு தெரிஞ்சா ஐயோ ரொம்ப பயப்படுவா. கல்யாணம் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அந்த சந்தோஷத்தை பாழாக்க கூடாது. ஆனாலும் பசுபதி, நீ எல்லாம் வெளியவே வர முடியாத அளவுக்கு இருடா. உன்னை என்ன பண்ண சொல்றேன்னு பாரு. சரி, ஓகே, எல்லாத்தையும் பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். அப்பா, கிளம்பலாமா? சரியா, முகத்தை டல்லா வச்சுக்காத. சிவானி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருப்பா. கல்யாண பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், புரிஞ்சுதா? சரிப்பா. சரி, போ, எல்லாத்தையும் கிளம்ப சொல்லு. ரத்னம், வா கிளம்பலாம். சரி சக்கரவர்த்தி. தங்கச்சி வாசுகி, அசத்திட்டமா? எல்லாமே சூப்பரா இருக்கு. அண்ணா, நிஜமாவா? ஆமாமா. தேங்க்ஸ்ண்ணா.
என்னங்க? ஒன்னும் இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதான் உங்க அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களே. என்னங்க சொல்லுங்க. நல்லா இருக்குமா? ஆமா, நான் உன்னை படிக்க சொன்னேனா இல்ல இப்படி சமைக்க சொன்னேனா? ரெண்டுமே பண்றேங்க. தப்புங்க, ரொம்ப தப்பு. எக்ஸாம்ல மட்டும் மார்க் கம்மியாகட்டும், அப்புறம் கவனிச்சுக்கிறேன். திரு ரொம்ப தான். என்னடா அண்ணனுக்கே தங்கச்சி திட்டுறியா? நான் பக்கத்துல தான்டா இருக்கேன், மறந்துடாத. ஓ, இது வேறயா? அட பாவிங்களா, இனி அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து எனக்கு ஆப்பா. திரு வினோனா, ஊர்ல இவங்க அவங்க தங்கச்சி கூட சேர்ந்துக்கிட்டு ஓவர் அலப்பற பண்ணுவாங்கனா? அப்படியா? ஆமாண்ணா. ஓஹோ, அதுக்காக நீங்க இந்த அண்ணன் கூட சேர்ந்துட்டு அலப்பறை பண்ண போறீங்க? அலப்பறைலாம் இல்ல, எனக்கும் இந்த மாதிரி சொல்லிக்க ஒரு அண்ணன் இருக்காங்க. சரிதான். வினோ, என்ன வினோ? ஒன்னும் இல்ல திரு. அண்ணா என்னண்ணா ஆச்சு? இல்லம்மா, நீ விளையாட்டுக்கு தான் பேசுற, இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். எனக்கு அக்கா இருக்கா, பெரியமா பொண்ணு. வீட்டுக்கு நான் ஒரு பையமா, கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. கூட பிறந்த அண்ணாவோ இல்ல தம்பியோ தங்கச்சியோ தம்பியோ இல்லையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதுவும் திருவ பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு கூட்டு குடும்பத்துல நம்ம இல்லையேன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். இதெல்லாம் தாண்டி நீ போய் நான் அண்ணன் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அண்ணா எல்லாம் ஓகே, அது என்ன விளையாட்டா சொல்றேன்னு சொல்லிட்டீங்க. என் அண்ணன் கிட்ட கூட நான் இவ்வளவு உரிமையா பேசினதில்ல. உங்களுக்கு யாருமே இல்ல, எனக்கு இருந்தும் இல்லாத மாதிரி தான். மனசார அண்ணான்னு தான் சொல்றேன். இந்த தங்கச்சிக்கு எப்பவும் சப்போர்ட்டா இருப்பீங்கல்ல? கண்டிப்பாமா, கண்டிப்பா இருப்பேன். சரிதான். புட்டணி அமைச்சாச்சு போல. டேய் ஃபீல் எல்லாம் பண்ணாத. எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து வாசுகியும் இந்த மாதிரி அண்ணன் பாசம் எல்லாம் எனக்கு கிடைச்சதுலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால உங்க பாசத்துக்கு நடுவுல நான் குறுக்க நிக்க மாட்டேன். தேங்க்ஸ்டா திரு. என்னப்பா என்கிட்ட ஃபீலா? என் மனைவி எனக்காக ஆசை ஆசையா சமைச்சிருக்காங்க, சாப்பிட விடேன். மனைவி நீங்க சொல்லும்போது அழகா இருக்குங்க. ஓ சரி சரி, நான் உன்ன தொந்தரவு பண்ணல. சாப்பிடுப்பா. நீயும் சாப்பிடுறா. தங்கச்சி உட்காருமா, நீயும் சாப்பிடு. இல்லண்ணா நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். வாசுகி உட்காருங்க, சேர்ந்தே சாப்பிடலாம். இல்லங்க நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. இல்லம்மா நீ. இருக்கட்டுங்க, ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சிருக்கேன். நீங்க இப்படி சாப்பிடுறத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சாப்பிடுங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா. டேய் சாப்பிடுறா. சரி திரு. திரு நான் எதிர்பார்க்கல திரு. லைஃபே அவ்வளவுதான் நினைச்சேன். ஆனா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் கொடுத்து நல்ல நல்ல சொந்தத்தையும் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் திரு. இந்த அளவுக்கு என்ன வாழ வச்ச உன்ன, உன் மனைவியா உன்னை நல்லா பாத்துக்கணும். என் ஆசை இது மட்டும்தான் திரு. டேய் நாளைக்கு ஆபீஸ் ஒர்க், இன்னைக்கு கொஞ்சம் அப்பாயின்மெண்ட்லாம் போட்டு வைடா. சரி ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிடட்டும், ஜூஸ் ஏதாவது போட்டு கொண்டு வரலாம். என்னங்க? சொல்லுங்க. இல்ல சாப்பிட்டுட்டுங்க, வேணுங்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஜூஸ் மட்டும் எடுத்துட்டு வரேன். சரிங்க வாசுகி. வாசுகி எதுவுமே அவசரம் இல்ல, நிதானமா செஞ்சு கொண்டு வாமா. சரிங்கண்ணா. சரிதான்டா, பாசத்துல என்ன மிஞ்சிருவ போல. எல்லாத்தையும் கொடுத்தது நீதானடா. சரிதான். திரு சொல்லுடா. இல்ல திரும்பவும் அந்த மேம போய் பார்க்கலாமா? மேமா? வாசுகி போயாச்சு. இருக்கா, நீ வாட்டுக்கு ஏதாவது சொல்லிடாத. பார்த்து தாண்டா பேசுவேன். சரி சரி, மேம் எதுக்கு பாக்கலாங்கிற? இல்லடா, மேம் எதையோ சொல்ல வந்தாங்க. அந்த பொண்ணு யாருன்னு மேம்க்கு தெரியும்டா. இப்ப நாம போய் கேட்டா சொல்லிடுவாங்க. படுவா, அண்ணா அண்ணான்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னடா தங்கச்சிக்கு துரோகமா? அடப்பாவி, யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேங்கிறதுக்காக தான் நான் கேட்கலான்னு சொன்னேன். என் தங்கச்சிக்கு ஏதாவது துரோகம் பண்ண உனக்கு வில்லை நான் தான்டா. இது ஃப்ரெண்ட்ஸுக்காக முதல் காதல், அதுவும் ரொம்ப நாளா மனசுக்குள்ளேயே பார்க்கணும்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற காதல். அதான் யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு. இல்ல வேணாண்டா இரு. நானும் தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இனி லைஃப்ல இனி எனக்கு எல்லாம் வாசுகி மட்டும்தான். அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இனி என்ன பண்ண போறேன்? எங்க இருந்தாலும் அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கட்டும். இல்லடா, அதைத்தானே பார்க்கணும்னு ஆசைப்பட்ட. உண்மைதான், அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நாமளா கேட்டு தெரிஞ்சுக்க வேணாண்டா. என்னைக்காவது பாக்குற சூழ்நிலை வந்தா அப்ப பாப்போம். நாமளா தேடி போக வேண்டாம். சரிதான்டா. சரி சரி சாப்பிடு. வாசுக்கு வந்தா என்ன பேசுறீங்க ஏது பேசுறீங்கன்னு கேட்பாங்க. டேய் படுவா, உன் தங்கச்சின்னு என்னை விட்டு கொடுத்துறாதடா. கொஞ்சம் கெத்தாவே மெயின்டைன் பண்ண. திரு.
நான் நல்லா வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். அதுவும் ஒன்னால. என்ன பார்க்கணும்னு உனக்கு ஆசையா? சரி ஓகே திரு, கண்டிப்பா நானே ஒரு நாள் உன்கிட்ட சொல்றேன். உன்கிட்ட இதை மறைக்கிறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. சீக்கிரம் சொல்றேன் திரு. ஜீவா, ஹே நாயகி, டேய் டேய், யாரா நீ? ஆளாளுக்கு என் வீட்டுக்குள்ள வந்து நாட்டாம தன்மை பண்ணிட்டு இருக்கீங்க. யாரோ? நீ யாரு? என் பேர் சொல்லியே கூப்பிடுற? உன்னலாம் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, ஏதாவது திட்டணும். ஏய், நீ எல்லாம் பொம்பளையா? பொம்பளையான்னு கேக்குறேன். டேய் டேய், பா, நமக்கு மேல பொங்குறான். இவன் யாருக்காக இப்படி பொங்குறான்? வேணிக்காகவா இல்ல சிந்துவுக்காகவா? புரியலையே. இல்ல இல்ல, இவன் எப்பவும் நடுநிலையானவன் தான். நியாயத்தை கண்டா பொங்குவான். ஓகே ஓகே, எப்படி பொங்குறான்னு பாப்போம். ஜீவா என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோபம்? கோபப்படாம என்ன பண்ண சொல்ற? பிள்ளைய பெத்தா மட்டும் போதுமா? அதை ஒழுங்கா வளர்க்கணும்னு அறிவில்ல? ஜீவா, இங்க பாரு, இப்பவே இங்க இருந்து கிளம்பு. என்னடா ஆச்சு? அதான் பிள்ளைன்னு பெத்து வச்சிருக்கே, இதோட 2வது குரங்கு. டேய், அடச்சி, வாய மூடுமா. பொண்ணுங்க கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும், பொண்ணுங்களுக்குன்னா இப்படி மரியாதை கொடுக்கணும். இந்த மாதிரி சொல்லி சொல்லி எங்க வீட்டுல வளர்த்தாங்க. முக்கியமா எங்களால பொண்ணுங்க யாரும் அழக்கூடாதுன்னு. ஆனா நீ உன் பிள்ளைக்கு என்ன சொல்லி வளர்த்திருக்க? ஏற்கனவே அவன் பட்டானே, அறிவில்ல. அப்பவே உன் மவனை தூக்கி உள்ள போட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை தேவையில்லை. ஹேய், என்னடா சொல்ற? உரியும்படிமா பேசி தொலைடா. நீ யாரு? ஜீவா என் அத்தை பையன். அடச்சி, வாய மூடு. உனக்கெல்லாம் அத்தே இல்ல, அத்தைக்கு ஒரு பையனா? நாயு, வாய மூறி. வீட்டுக்குள்ள வந்து தொலைஞ்சாலும் தொலைஞ்ச, உன்னை தேடி ஒவ்வொன்னா வந்து தொலையுது. இதோ இத பாரு, பல்ல காமிச்சிட்டு எப்படி நிக்குதுன்னு. எப்ப பாரு ஈதான். 2 நாள்ல கல்யாணம் முடிய போற உன்னை பார்த்து பல்ல காமிச்சிட்டு இருக்கான். அதுக்காக 40 வருஷத்துக்கு முன்ன கல்யாணம் முடிச்ச உன்னை பார்த்து பல்ல காமிக்கவா? டேய் டேய், சகிக்காதுல, பேசாம இரு. ஏய், எப்படி வளர்ந்துருக்கன்னு பாத்தியாடி? அவன் என்னமோ என்கிட்ட வந்து கத்துறான். டேய் முட்டக்கண்ணா, ஏன் அவன் கிட்ட என்னடா குறை கண்ட? இங்க வந்து கத்துறதுக்கு? இங்க பாரு நாயு, ஒழுங்கா பேசு. பிறகு கண்ணே இல்லாத ஓமாவன் கண்ணை குத்திடுவேன். ஏய் சிவானி, ஒருத்தன் கூட கல்யாணத்தை வச்சுட்டு இன்னொருத்தன் கூட பல்ல காமிச்சு பேசிட்டு இருக்க. நீ எல்லாம் வாயை திறக்காத. டேய் டேய், இதான்டா, இதான் உன் புத்தி. உன் அம்மா உன்னை வளர்த்த லட்சணம். இங்க பாரு நாயு, ஓவரா ஆடாத. பசுபதிய அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல இருக்கான். என்ன என்ன சொல்ற? ஏமாவே லாக்அப்ல இருக்கானா? டேய், ஹேய், என்னடா பூச்சாண்டி காமிக்கிறியா? அடச்சி, பூச்சாண்டி காமிச்சு பயமுறுத்துற மூஞ்சிகளை பாரு. என் நாயகி, உன் மவனை ஒழுங்கா வளர்த்திருந்த, இப்ப நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உன் மவனை தூக்கியாச்சு. அடுத்து அவன் மூத்தவன், அதுக்கப்புறம் நீ ஓவராலா உள்ள போய் குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுங்க. டேய் டேய் டேய், என்னடா சொல்ற? ஏமாவனா அரெஸ்ட் பண்ணியாச்சா? எதுக்குடா? எதுக்கு? ஒன்னாலதான் வளர்க்க தெரியாம பிள்ளைய வளர்த்திருக்கேல. ஏய், என் வளர்ப்புல என்னத்தட குறை கண்ட? என் மவனை எதுக்காகடா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? சொல்றா. அரெஸ்ட் பண்ணது எவன்? அந்த சரத்து தானே? சொல்லு. ஹே, ஆமாமா, ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடப்பான். அவனுக்கு என்ன மாலை போட்டு மரியாதை பண்ணலாமா? தப்பாவா? யார்கிட்ட என்ன பண்ணா என் மவன்? எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வேணிக்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கான். சும்மா விடுவானா? லாக்அப்ல போட்டு அட்டிக்கிற அடியில அடுத்து பொண்ணுங்களை பார்த்தாலே பயப்படுவான் பாரு. டேய், வேணாண்டா. இங்க பாரு, இதெல்லாம் 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 என்னால முடியாது. நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்காம போ. இப்ப நான் இங்க வந்தது சிவானிய கூப்பிட. டேய், கொஞ்ச நாள் பொறுமையா இருடா. நானும் அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி ஆளுகளை பார்த்தா தன்னை போல கோபம் வருது. அவங்கள விட இந்த இது மேல பிள்ளைய பெத்து வளர்க்க சொன்னா என்னத்தை வளர்த்து வச்சிருக்கான்னு பாரு. ஒரு சில பேர் அப்படிதான், அதுக்காக கோபப்பட்டா. கோபப்படக்கூடாது, தூக்கி போட்டு மிதிக்கணும். அதுமுள்ளதான் அரெஸ்ட் பண்ணிட்டானே. சரி சரி, வா போலாம். ஏய், என்ன பேசுறீங்க? எதா இருந்தாலும் இனி நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கோ. இனி சிவானி இங்க இருக்க மாட்டா. அப்புறம் சொத்து 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 சொத்துன்னு அலைஞ்சேல. நீ உன் மவன் கேசுனால சிவானி எந்த சொத்து எழுதி கொடுக்க மாட்டா. அவ பேர்ல உள்ள ஒரு நய பைசா சொத்து கூட உனக்கு கிடைக்காது. டேய் சிவானி, வா போலாம். சரி. ஏய், என்னடி? நாயு, நான் என்ன சொன்னேன்? நான் சொல்றத கேட்டு ஒழுங்கா இருங்க, சொத்தை எழுதி கொடுக்கறேன்னு சொன்னேன். உன் மவன் எங்க? என் வீட்டுக்கே போய் என்ன வேலை பார்த்திருக்கான். அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் ஏன் சொத்தை எழுதி கொடுக்கணும்? அப்புறம் ஜீவா சொன்ன மாதிரி பிள்ளைய ஒழுங்கா வளர்த்திருக்கணும். பாரு, புறம்போக்கா வளர்த்து வச்சிருக்க.
அவனால நீ கெட்ட நீயால அவன் கெட்டேன்னு இனி மாறி மாறி ஜெயிலுக்குள்ள உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். உங்களுக்கு போய் எங்க அப்பா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ண சொத்தை எழுதி கொடுத்து எனக்கு என்ன புண்ணியமா வரும், பாவம் தான் வரும். அதனால முடிஞ்சா பாரு உன் மவனை வெளியே இடு. இல்ல அவன் ஜெயிலுக்குள்ள களி திங்கிறதே எவ்வளவோ பெட்ரு. நீயும் உன் மூத்தவனும் ஒழுங்கா உழைச்சி தின்னுங்க. உழைச்சி திங்கணும்னு அவசியம் இல்ல, ஒழுக்கமா இருக்கிற சொத்தை தின்னுங்க. வரட்டா ஜீவா, வா போலாம். வா ஜீவா. சும்மா மாஸ் பண்ணிட்ட. டே உனக்கு ஒரு நாள் இருக்குடா. டே எப்பவும் பொண்ணுங்களை மதிக்க தெரியாதவன், பொண்ணுங்களை சீட் பண்றவன் காலம் பூரா கஷ்டப்பட தான் செய்வான். நான் அப்படி கிடையாதுடா, ஜென்டில்மேன்டா. வேணா என் ரோஸ் கிட்ட. டேய் ஓகே சரி போ கூட்டிட்டு போ. நீ வாமா. போலாம் ஜீவா. டேய் என்னடா நடக்குது? என் மவனை அரெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க, சொத்தை எழுதி கொடுக்க மாட்டேன்னு கிளம்புறீங்க. என்னடா பண்றீங்க? நீ என்ன பண்ணன்னு யோசி. நீ பண்ண துரோகத்துக்கோ நீ மத்தவங்களுக்கு கொடுத்த கஷ்டத்துக்கோ வாழ்க்கையில இனி நீ மட்டும் தான் கஷ்டப்படுவ. எஸ் கரெக்ட். சரி ஓகே. சிவானி, அதான் என்னைய நீ ஆசீர்வாதம் பண்ண மாட்ட. நீ ஆசீர்வாதம் பண்ணாத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். சிவானி, நான் கல்யாணம் முடிஞ்சு ஹாப்பியா சந்தோஷமா இருப்பேன். ஓகே வரேன். டேய் கிளம்புடா. ஈயன்னு பல்ல காமிச்சு இவங்க கூட்டத்துல ஒரு ஆளா சேர்ந்துடாத. அப்புறம் நீயும் களி தான் திங்கணும். ரோஸ்குட்டி, உன்னோட அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நாம இந்த மாதிரிலாம் இல்ல, நாம எப்பவும் வேற மாதிரி யார்கிட்ட மோதணுமோ ஸ்ட்ரைட்டா போவேன். ஓகே உனக்கு நீயே சர்டிபிகேட் கொடுத்துக்கோ. ஷேடாவா இருந்ததெல்லாம் மறந்துடாத. ஓய், அது உனக்காக. ராம புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன்னு ஒரே காரணத்துக்காக. சிங்கிளா இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தது அப்பவே நேரடியா வந்து என் முகத்தை காமிச்சிருப்பேன். டேய் போதும், இதுக்கு மேல பேசாத. சிவானி, வெட்டியா பேசாத, வா போலாம். ஓகேடா, உருன்னு மூஞ்ச வைக்காத, எனக்கே பயமா இருக்கு. அதான் பசுபதி ஜெயிலுக்கு போறான்ல, நாம எப்போ ஹாப்பியா இருக்கணும். ஓகேவா? சரிடா ஜீவா. அப்பப்பா, இந்த மாதிரி அக்கறையெல்லாம் சீக்கிரம் என்கிட்டயும் காமிக்க வைக்கிறேன். சரி ஓகே, வந்த வேலை முடிஞ்சது, நாமளும் கிளம்பலாம். ஜீவா. ஓகே, போதுமா? போலாமா? ஓகேடா, வா போலாம். டேய் ஏன் மவன்? டேய் தர்மா, ஏண்டா உன் அம்மாவை சமாதானப்படுத்து. இனிமேல் ஒழுங்கா பிள்ளைய வளமா அப்படின்னு சொல்லி கொடு. புரியுதாடா? இதுக்கெல்லாம் திருந்தாத கேசுக. எப்படி பாக்குறான் பாரு. வா கிளம்பலாம். அடியே அம்மா, இப்ப என்ன பண்ண போறோம்? சொத்துக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அதுவும் ஒண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு போறா. எல்லாத்துக்கும் மேல நம்ம தம்பி ஜெயல்ல. என்னம்மா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? சிவானி கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அவ்வளவுதானா? எல்லாம் முடிச்சு போச்சா? நம்மளால இனி ஒண்ணுமே பண்ண முடியாதா? சொல்லுமா. சொத்தும் போச்சு, சிவானி கல்யாணமும் ஆச்சு, தம்பியும் ஜெயிலுக்கு போயாச்சு. இனி இந்த வீட்டுல ஆளாளுக்கு ஒரு மூலையில உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டியதான். அவ்வளவுதான், அப்படிதான் நடக்க போகுது. அம்மா, இந்த நாயகி அவ்வளவு சீக்கிரம் தோத்துற மாட்டா. இந்த சிவானி நாய்க்கு கல்யாணம் முடிஞ்சது, அடுத்து எல்லா சொத்தும் அவ புருஷன் பேர்ல சேர்ந்து மாறிடும். ஒரு நய பைசா நமக்கு கிடைக்காது. பசுபதிய போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சிவானி கல்யாணத்தை நிறுத்த வேலைய பார்ப்போம். இந்த அளவுக்கு நம்மள அடிமையா ஆக்கி வச்சுட்டு சொத்தம் கிடையாது ஒன்னும் கிடையாதுன்னு போயிட்டால. நடக்க விடக்கூடாதுடா. அவ கல்யாணம் நடக்கவே கூடாது. தர்மா, அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசி. இவ்வளோ நேரம் நடந்ததை நினைச்சு கவலைப்படாத, புரியுதா? சரிங்கம்மா.